King of Glory International Ministries. பிரியமானவர்களே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். சுகமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும் பொழுது மனமுடைந்திடாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இன்னைக்கு நான் பேச போகிற தேவ செய்தி அரவணைக்கும் தெய்வம் என்கிற தலைப்பிலே இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை குறித்து உங்களோடு நான் தேவ செய்தியை கொண்டு வருகிறேன். மனுஷங்க கைவிட்டுட்டாங்க, இல்லை வேலை போயிடுச்சுது, இல்லை படிப்பில் தோற்றுட்டேன், ஃபெயில் ஆகிட்டேன், கவலைப்படாதீங்க. ஆண்டவங்களோடு கூட இருக்கிறார். அவர் அரவணைத்து கொள்வார். வாழ்க்கையில் தோற்று போனவர்கள் பெறுகிற வெற்றி தான் மிகப்பெரிய வெற்றி. விழுந்து போனவர்கள் பெறுகிற வெற்றி தான் மிகப்பெரிய வெற்றி. அதற்காக தோற்று போவதை நான் என்கரேஜ் பண்ணலை. ஆனாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அரவணைத்து உங்களை திரும்ப உயர்த்த போகிறார். ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க. லூக்கா 15:20. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும் பொழுதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். தகப்பனை விட்டு பிரிந்து போன ஒரு மகன் ஏதோ ஒரு விபரீதமான ஒரு எண்ணம், ஒரு ஆசை, ஒரு உலக ஆசை, பண ஆசை, பொருள் ஆசை, தகப்பனுடைய பிரசன்னத்திலிருந்து, தகப்பனுடைய வீட்டிலிருந்து எனக்கு சேர வேண்டியதை தாங்குன்னு சொல்லி வாங்கி தூர போயிட்டான். போனவன் வாழ்க்கை நல்லா இல்லை. தன்னுடைய சொத்தெல்லாம் இழந்து போனான். நஷ்டம் வந்தது, பஞ்சம் வந்தது. தனக்கு இருந்த எல்லாம் இழந்து போய் பன்றிகளை மேய்க்கக்கூடிய ஒரு வேலை தான் அவனுக்கு கிடைத்தது. ஒரு பெரிய ஒரு சீமானுடைய வீட்டு பையன், ஒரு பெரிய ஒரு சீமானுடைய வீட்டு பையன். ஆனால் ஒரு நேரம் அந்த பஞ்சத்தில், அந்த கஷ்டத்தில் ஆண்டவர் அவனுடைய மைண்டை மாத்துறார், தொடுறார். ஆண்டவர் அவனை தொடுறார். எனக்கு அன்பானவர்களே, சில நேரத்தில் நமக்கு நல்ல தமிழில் ஒரு நல்ல ஒரு பழமொழி இருக்குன்னு, பட்டாதான் புத்தி வரமா, பட்டா ஏதோ நல்லா வருமே, பட்டை எடுத்து ஏதோ பட்டா இல்லை, அந்த சூடு பட்டாதான் என்ன செய்யும், நெருப்பை பற்றி ஏதோ ஒரு பழமொழி உண்டு. பட்டாதானா உனக்கு தெரியும் அப்படின்வாங்க. என்ன அதை நான் கரெக்டாக சொல்கிறேன்னா இல்லையோ தெரியல. சில ஆட்களுடைய சாபம், பாஸ்டர் சொன்னால் மனம் கேட்டு மனம் திரும்ப மாட்டான். அது போய் அடிபட்டு அடி வாங்கி எல்லாத்தையும் இழந்து, நான் அதை பண்ணுவேன் பாஸ்டர், இதை பண்ணுவேன் பாஸ்டர், போ பண்ணு. அங்கே போய் பணம்லாம் நஷ்டமாகி, காசெல்லாம் போய் கடன்காரனாக மாறி, பேங்க்ராப்சி ஆகி, அதுக்கப்புறம் வந்து சொல்லுங்க பாஸ்டர் இனிமேல் என்னத்தை சொல்ல. என்ன சிலருக்கு பட்டாதான் புரியுது. அந்த கேட்டகரி இந்த மனுஷன் அப்படியே உடஞ்சி எல்லாவற்றையும் இழந்து போய் கடைசியில் அவனுக்கு ஒரு நல்ல புத்தி வருது. அப்பா வீட்டுக்கு போகலாம். என்ன அப்பா வீட்டுக்கு போகலாம். அப்பா நம்மளை பிள்ளையா ஏற்றுக்கொள்ள வேண்டாம், என்னவா ஏற்றுக்கொள்ளட்டும், வேலைக்காரனா ஏற்றுக்கொள்ளட்டும். ஆனால் அவன் மனம் திரும்பி வர்றதை அப்பா பார்த்த உடனே அவன் ஸ்டெப் பை ஸ்டெப் வரான், தயங்கி தயங்கி வரான். அப்பா எப்படி போறாரு? ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சு முத்தன்றார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மனம் திரும்புகிறவங்கள ரொம்ப பிடிக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? மனம் திரும்புகிறவர்களை. ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்தில் கொண்டாட்டமா, ஸ்பெஷல் டே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் பரலோகத்தில் ஸ்பெஷல் டே நடந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு தெரியுமா, எவ்ரி மினிட் யாராவது ஒருத்தர் ரட்சிக்கப்படுவோம். இந்த உலகம் அப்படி ஆண்டவர் பக்கம் மாறிட்டு வருது. அல்லேலூயா. எத்தனை பக்கம் எதிர்ப்புகளை பார்க்கலாம், எத்தனை பக்கம் அதாவது துன்புறுத்தல் நடக்கலாம், எத்தனையோ பக்கமும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். என்ன ஆண்டவருக்கு விரோதமாய் ஜனங்கள் பேசலாம். ஆனால் இயேசு அரவணைத்து முத்தம் கொடுக்கிறவர், வாழ வைக்கிறவர், கண்ணீரை துடைக்கிறவர், ஜனங்களுடைய பரிகாரம் அவர்தான். அவர்கிட்ட போனதான் திரும்ப வாழ்க்கை வரும். அவர்கிட்ட போனதான் திரும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். இதை துன்பத்தில், கஷ்டத்தில், கண்ணீரில் தள்ளப்பட்ட மனுஷன் எல்லாத்தையும் சோதித்து பார்த்துட்டு கடைசியா
இயேசுவை ட்ரை பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறான் பாருங்க. அப்படி ட்ரை பண்ணுற கோடி மக்கள் ஆண்டவர் பக்கம் வந்துட்டே தான் இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும். இப்போ நான் பிரசங்கிக்கிற இந்த நேரம் எத்தனை ஜனங்க ஆண்டவர் பக்கம் வர்றாங்களோ தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பணம் இருக்கிற வரைக்கும் கெட்ட குமாரனுக்கு அப்பாவுடைய அன்பு தெரியலை. சில நேரத்தில் ஆசீர்வாதம் கையில் இருக்கிற வரைக்கும் தேவ அன்பு நமக்கு தெரியலை. ஆண்டவரே மனவேதனையோடு நம்ம கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை பிடுங்கி போடுறார். அந்த வேலையை பிடுங்கி போடுறார், அந்த வீட்டை பிடுங்கி போடுறார். நம்ம செய்கிற தப்பு தான் காரணம். ஆண்டவர் அலோ பண்ணுறார், பிடுங்கி போடுறேன்னு இல்லை, அலோ பண்ணிடுறார். உன் வேலை போயிடுது, உன்னுடைய ஆசீர்வாதம் போயிடுது, நண்பர்கள் போயிடுறாங்க, ஒவ்வொருத்தரும் அவனை ஏளனம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு நேரம் நீ யூ ஆர் பெஸ்டப்பா, உன் கூட இருக்கிறதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொன்ன ஆள் எல்லாம் இப்போ சொல்கிறேன் அவன் யூஸ்லெஸ் இல்லை, அவன் பிரயோஜனமற்றவன் இல்லை, ஐயா அவன் 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 சபிக்கப்பட்டவனாச்சு, அவன்கிட்டயே போய் பேசுகிற குடிகாரனாச்சே. எல்லாரும் போய் தனிமையில் நிற்கும் பொழுது யோசிக்கிறான், என்னை நேசிக்க யார் இருக்கா? அப்பா இன்னும் இருக்கிறார். அல்லேலூயா, அப்பா இன்னும் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நம்மளை நேசிக்க நம்ம எவ்வளவுதான் தாழ்விலே, எவ்வளவுதான் நம்ம பாதாளத்தில் போனாலும் நம்ம நேசிக்க அப்பா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா இருக்கிறார். திடீர்னு அந்த எண்ணம் உனக்கு வந்துச்சது, அப்பாவை நான் பார்க்க போறேன். இப்போ நீங்கள்லாம் அப்பாவை பார்க்க தான் வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, ஆசைப்படுற தவிட்ட கூட தர ஆள் இல்லை. ஆனால் அப்பா கிட்ட வாங்க, அவர் உங்களுக்கு மோதிரத்தை தருவார், விலையேற பெற்ற ஆடையை தருவார், எல்லாவற்றுக்கும் மேல் அவங்களை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பாரு பாருங்க, அதுக்கு நிகரே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் யாரை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்கிறாரு? மனம் திரும்புகிறவர்கள், மனம் திரும்புகிறவர்கள். நம்ம லைஃப்ல என்னை பொறுத்த வரைக்கும் மனம் திரும்புதல் ஒவ்வொரு நாளும் நடக்கணும், ஒவ்வொரு காரியத்துக்கும் நடக்கணும். பிரைஸ் தி லார்ட். எல்லாத்துலேயுமே மனம் திரும்புதல் இருக்கணும். நம்முடைய நேரம் சரியானபடி, உன்னுடைய நேரத்தை நீ பயன்படுத்துறியா? சரியானபடி நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்டுட்ட, ஆனால் காரணம் இல்லாத இடத்துலலாம் உன்னுடைய நேரத்தை நீ வீணாக்கிட்டு இருக்கிற. நேரத்துக்காக மனம் திரும்பணும். கர்த்தர் நல்ல பணத்தை, சம்பாத்தியத்தை கொடுத்துருக்கிறாரு, அந்த பணத்தை தேவையில்லாததுக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற. தேவையே இல்லை. காலையில் தான் ஒரு நல்லா சாப்பிட்டு ஒரு நல்ல ஒரு டீ குடித்தேன், இங்கே வந்து நல்ல ஒரு டீயோ காஃபியோ குடித்தேன், குடித்து 10 நிமிஷத்தில் திரும்ப ஒரு காஃபி ஆர்டர் பண்ணுறேன். தேவையாது என்ன? அந்த காஃபி குடித்து கொஞ்ச நேரத்தில் கோக் ஆர்டர் பண்ணுறேன், அது தேவையா? அந்த கோக் ஆர்டர் பண்ணி கொஞ்ச நேரத்தில் ஹார்லிக்ஸ் வேணுன்ற குடிக்கிறேன். அந்த வயிறு உள்ள சாக்கடை மாதிரி இருக்கு. ஹலோ, அது எல்லாம் போய் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், கொஞ்சம் காஃபி, கொஞ்சம் ஹார்லிக்ஸ், கொஞ்சம் என்னது மைலோ, கொஞ்சம் ஜூஸ், கொஞ்சம் ஆப்பிள் ஜூஸ், கொஞ்சம் ஆரஞ்சு ஜூஸ், கொஞ்சம் வெஜிடேபிள் கேரட் ஜூஸ், அதுக்கப்புறம் வேறு என்ன, வேறு ஏதோ ஒரு இது எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கலக்கி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் காரம், கொஞ்சம் மிளகாய் எல்லாத்தையும் போட்டு கலக்கி, எல்லா ஆசீர்வாதமும் விட்டமினும் நிறைந்தது குடினா என்ன செய்வேன்? அந்த வயிறு பாவம், வயிற்றுக்காக மனம் திரும்பணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ட்ரெஸ்ஸு, பிரதர்ஸ் ட்ரெஸ்ஸில் அவங்களை டச் பண்ணவே முடியாது. இந்த பக்கம்தான். ஒரு முறை நம்ம சர்ச்சு பண்ண உடனே முஸ்தாபாவில் பார்த்தேன். அது திடீர்னு வந்து பிரைஸ் தி லார்ட் இருந்துச்சு. அந்த நான் பார்த்தேன், அந்த பிள்ளைக்கு கொண்டை இங்கே இல்லை, எங்கேயோ இருக்குது, எங்கேயோ இருக்குது. சரியா, கொண்டை இங்கே இருக்குது, எப்படியோ இருக்குது. ட்ரெஸ்ஸு நம்ம சர்ச்சில் போடுற ட்ரெஸ்ஸே இல்லை. அது அது பாவம் குழந்தை ட்ரெஸ்ஸு போல் இருக்குது. அது அம்மாவுக்கு அரி குழந்தை ட்ரெஸ்ஸை போட்டு வந்த மாதிரி வித்தியாசம். பிரைஸ் தி லார்ட். எனக்கு வெக்கமாக இருக்குது. இதுக்கு பிரைஸ் தி லார்ட் சொல்லலாமா சொல்லக்கூடாதா? என்ன பாஸ்டர் வின்சென்ட் என்ன ஒரு முறை அப்படி தான் ஒரு பெரிய ஒரு மீட்டிங்லேருந்து இறங்கி எப்போவோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் நேராக ஒரு அம்மா ஓடி வந்து கையை பிடிச்சி ரொம்ப க்ளோஸாக வந்து நிற்கிறாங்க. நான் நினைக்கிறேன், இது எப்போவோ எங்கேயோப்பா, எப்போவோ பழகின ஆட்கள், இப்போது திடீர்னு வந்து ஊழியக்காரன் அத்தனை பேர் மத்தியில் வந்து பாஸ்டர்னு கட்டி பிடிக்க வராங்க. ஐயா அம்மா, ஏசப்பா நீ ஸ்டாப் தேர். என்ன? மனம் திரும்பணும். ட்ரெஸ்ஸில் மனம் திரும்பணும். ஒருத்தரோடு எப்படி பழகுறோம், பேசுகிறோம், அதில் மனம் திரும்பணும். ஆமென். ஆண்டவருக்கு கொடுக்கிற காணிக்கையில் மனம் திரும்பணும். அப்பொழுதெல்லாம் ஆண்டவர்களுக்கு முத்தமிடுவார். அல்லேலூயா.
ஒரே முறை என்னைக்கோ ஒரு 1985 ஆண்டு இயேசுவுக்கு என் ஜீவனை என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். அன்னைக்கு முத்தம் வாங்கினதோடு இன்னும் வாங்கல சில ஆட்கள். பைபிள் வாசிக்கும் பொழுது முத்தமிடணும். ஆண்டவர், என் பைபிளை இப்படி வாசிக்கிறியப்பா, 6 மாதத்துக்கு ஒரு முறை பைபிளை சுத்தப்படுத்தி வாசிக்கிறியே. பிரைஸ் தி லார்ட். அந்த பைபிள் அன்னைக்கு வாசித்த உள்ளம் உடைஞ்சு, ஆண்டவரே இந்த வசனத்தின்படி நான் இல்லையேன்னு சொல்ற பார்த்தீங்களா, அப்போ ஆண்டவருடைய முத்தமிடுவார். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் மனம் திரும்புதல் வருது அப்போ முத்தமிடுவார். அம்மா கிட்ட கோபமா பேசிட்டு, அம்மா சும்மா இருமா, அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு வந்து இப்போ ஆண்டவர் பேசுறாரு. இப்போ போன உடனே அம்மா சாரிம்மா, ஆண்டவர் முத்தமிடுவார். ஆமீன். அல்லேலூயா. புருஷனை போடா வாடா, என்னடா ஏண்டா நீ என்னடா, நானும் தாண்டா, போடா வாடா, எல்லாம் ஆண்டாலே அப்படியே ஆடி போய் எத்தனை தான் வாடா போடா. அதுக்கப்புறம் இந்த பிரசங்கத்தை கேட்டு எங்க மன்னிச்சுக்கங்க, ஆண்டவர் முத்தமிடுவார். ஆமீன். அல்லேலூயா. ஆண்டவர் அப்பப்போ கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும் உங்களை. பிரைஸ் தி லார்ட். குழந்தை ஓடி வருது, ஒரு ஜோக் சொல்லுது, இல்லாட்டா ஒரு பாட்டு பாடுது, என்ன அப்பாவுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குது. அம்மா சொல்கிறாங்க, இந்த அப்பாவுக்கு தண்ணி கொண்டு போய் கொடு. அது ஓடி வந்து அப்பா இந்தாங்க தண்ணின்னு கொடுக்குது. அப்பா என்ன செய்கிறாரு? ஒரு முத்தம் கொடுக்குறாரு. என்ன கட்டி பிடிச்ச ஒரு முத்தம் கொடுக்குறார். நல்ல மார்க் எடுத்துகிட்டு வருது, அம்மா கட்டி பிடிச்ச முத்தம் கொடுக்குறாங்க. சில ஆட்கள் ஆண்டர்கிட்ட முத்தம் வாங்குறதே இல்லை, கிட்டையே போகிறதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை முத்தமிட நினைக்கிறார். கெட்ட குமாரன் நினைச்சான், நம்மளை ஆண்டவர் அருவறுத்துட்டாரு. அழுக்கான ஆடை, சுத்தமா இல்லை, பன்றிகளோடு கூட இருந்துட்டு வரேன், அப்பா என்னை வெறுத்துட்டாரு, அப்பா என்னை கண்டுக்க மாட்டாரு, அப்பா என்ன சொல்லுவாரோன்னு சொல்லி பயந்து வரான். அப்பா ஓடி வந்து அவனை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்தார். இந்த இரவு இங்க இருக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கட்டி பிடித்து முத்தம் கொடுக்க விரும்புகிறார். இப்பவே கொடுத்துட்டு இருப்பார். ஆமென். அல்லேலூயா. அவர் நம்மை முத்தமிட்டு ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. இந்த அனுபவம் ஒவ்வொரு ஜெபம் பண்ணும் பொழுதே நினைச்சு கொள்ளுங்க, ஏசப்பா என்னை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறார். ஆமீன். நைட்டு போய் ஜெபம் பண்ணுவீங்க தானே? எத்தனை பேர் நைட்டு போய் ஜெபம் பண்ணுறீங்க? அந்த ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உங்களை கட்டி பிடிச்சோம் அருகிலே, நீ அப்பா ஸ்தோத்திரம், பாஸ்டர் வின்சென்ட்டே ஆசை என் மகனுக்காக ஜெபம் பண்ணுறாளே, இந்தா முத்தம். ஆண்டவரே இந்தியாவை ரட்சியும், ஆண்டவரே என் தமிழ் ஜனங்களை ரட்சியும், ஆண்டவரே சிங்கப்பூரை ஆசீர்வதியும், என் தேசத்துக்காக என் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறாங்களே, கட்டி பிடித்த ஆண்டவர் முத்தம் கொடுப்பார். ஆமென். எப்பொழுதெல்லாம் மனம் திரும்புதல் இருக்கோ, எப்பொழுதெல்லாம் நம்ம நல்ல காரியம் செய்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் சபையில் வந்து தேவனை கரங்களை உயர்த்தி நாம் ஆண்டவரை துதித்து கொண்டு இருக்கிறோம், அவர் உன் அருகிலே உட்கார்ந்து உன்னை மடியில் உட்கார வச்சு உன்னை அப்படியே கட்டி பிடிச்சி ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது, துதிக்கும் பொழுது உன்னை முத்தமிட்டு உன்னை அரவணைத்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். இது உண்மை, இதுதான் உண்மை, இதுதான் ஆவிக்குரிய காரியம். அல்லேலூயா. நீங்க தனியா இல்லை, இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நான் முத்தமிடுகிற தேவன். உன்னத பாட்டு 1:2 அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக, உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. ஆண்டவர் எப்படி முத்தமிடுவாராம்? என்ன போட்டிருக்கு? தமது வாயின் முத்தங்களால் முத்தமிடு. இப்பெல்லாம் ரொம்ப ஃபேஷன் ஆயிடுச்சு. அங்கிளுக்கு ஒரு ஃப்ளையிங் கிஷ் கொடுமா அப்படின்னு, அது எங்கேருந்து அங்கிள் அப்படின்னு தருது. உடனே இவர் அங்கே டப்புன்னு அதை பிடிச்சி, ஆண்டர் அப்படியெல்லாம் ஃப்ளையிங் கிஷ் எல்லாம் கொடுக்க மாட்டார். உன்னை கட்டி அணைத்து தன் வாயின் முத்தங்களால் என்ன செய்வார்? உன்னை முத்தம் கொடுப்பார். பிரைஸ் சொல்ல. அல்லேலூயா. அதனால தான் தாடியெல்லாம் வைக்கக்கூடாது. அதனால அழகாக ஷேவ் பண்ணி நீட்டாக முகத்தெல்லாம் கழுவி சுத்தமாக, பிரைஸ் அல்லேலூயா. அப்படியே காலையில் எழுந்தவொடனே ஜெபம் பண்ண போகும் பொழுது அப்படியே தூங்கி எழுந்து இங்கெல்லாம் எல்லாத்தையும் வடிச்சுக்கிட்டு அப்படியே போய் ஆலா லூரா ஹலாபா நானா இல்லை, வாயை கழுவு ஃபஸ்ட்டு. உன் தேவன் உன்னை முத்தமிட்டு அரவணைக்கிற தேவன். ஆமேன். அல்லேலூயா. முகத்தை கழுவி நல்ல பல்ல வளைக்கி நல்லா சுத்தமாக முகத்தை முடிஞ்சால் ஃபேர் அண்ட் லவ்லியை போட்டுக்கோ, சரியா? ஆண்டவருக்கு நல்லா சென்ட் அடிச்சு ஆண்டவர் வருவார். ஆமேன். அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மளை அரவணைத்து முத்தமிடுகிற ஒரு அன்பான தேவன். நம்ம ஆண்டவருடைய கையில் கோடாலியும் இல்லை, வெட்டு கத்தியும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அவர் அன்பாய் முத்தமிடுகிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் முத்தங்களால் உன்னை முத்தமிட்டு உன்னை ஆசீர்வதிப்பது, ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு அடையாளம். ஆமேன். நம்பிக்கையை கொடுப்பதற்கு அடையாளம். முத்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை கைவிட மாட்டேன்,
நான் உன் கூட இருக்கிறேன், ஐ எம் வித் யூ. என்ன அதற்கு அடையாளம்? அவர் முத்தமிடுவது அதற்கு தான் அடையாளம். நான் உன்னோடு கூட இருக்கிற உறவு, அது ஒரு உறவு, ஒரு ஐக்கியம், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் அது. அல்லேலூயா. இந்த இரவு உங்களுக்கு ஆண்டவர் அதை கொடுக்கிறார். ஏன்னா ரொம்ப உடைக்கப்பட்ட மக்கள் நீங்க. என்ன உடைக்கப்பட்ட மக்கள். 2 வருஷமா வீட்டுக்கு போகாமல் இருக்கிற பிள்ளைகள் உண்டு. பாஸ்டர் குழந்தை பிறந்துடுச்சுது, ஃபோட்டோவில் தான் பார்த்துட்டு இருக்கிறேன், இல்லாட்டா நல்லது இந்த வீடியோ காலில் பார்க்குறேன், குழந்தைய கையில் தூக்கணும் போல் ஆசையாக இருக்குது பாஸ்டர். என்ன மனைவி கல்யாணம் ஆயிட்டு இன்னும் திரும்பி போகலை, வேலையில் பிரச்சனை, போராட்டம். ஆண்டவர்கள் ஒவ்வொருத்தரையும் முத்தமிட்டு உங்களை ஆசீர்வதிக்க சீக்கிரத்தை உங்கள் நிலைமை மாறிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 10. உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். பவுல் ஒரு நீண்ட பிரசங்கம் பண்றாரு. ஒருத்தன் மாடியிலிருந்து கீழே விழுந்து செத்து போறான். அப்போ பவுல் என்ன செய்யறாரு? ஓடி போய், அவன் ஏற்கனவே மேலேருந்து விழுந்திருக்கிறான், அவன் மேலே இவர் போய் விழுந்து அவனை கட்டி பிடிச்சு என்ன செய்யறாரு? இல்லை, இவன் ஜீவன் போகலை, இவன் ஜீவன் இருக்கு, திரும்ப அவன் உயிராய் எழும்பி எந்த ஒரு சேதமும் இல்லாமல் வருகிறான். எலியா ஒரு வீட்டில் இருக்கிறாரு, அந்த குழந்தை செத்து போகுது, எலியா அந்த குழந்தையின் மேலே போய் விழுறாரு. எலிசா ஒரு வீட்டில் இருக்கிறாரு, அந்த குழந்தை செத்து போகுது, எலிசா அந்த குழந்தையின் மேலே என்ன செய்கிறாரு? போய் விழுந்து ஜெபம் பண்ணுறாரு. கட்டி அணைப்பது என்பது நம்மை உயிர்ப்பிக்கிற ஒரு வல்லமை. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இயேசுசாமி கூட நம்மளை கட்டி அணைக்கிறார். சில நேரத்தில் நம்ம செயலிழந்து போனவர்களாக இருக்கிறோம். நம்பிக்கை இல்லை, ஜீவன் இல்லை, சமாதானம் இல்லை, அப்படியே எல்லாம் முடிஞ்சு போச்சு, வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி ஒரு மாதிரி எல்லாவற்றையும் இழந்து போய் நம்ம நிற்கிறோம். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்ம மேலே வந்து விழுந்து அந்த பவுல் கட்டி அணைக்கிறதை போல ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு கிருபையை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்படியே கட்டி அணைத்து தன் ஜீவனை நமக்கு கொடுப்பது, அதான் அவர் சிலுவையில் அது நமக்கு செய்தார். அது அடையாளம் என்ன? நானும் உன்னை போல மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து மரித்த நிலைமையில் இருக்கிற உன்னை நான் உயிரோடு எடுத்துக்கொள்கிறேன். அல்லேலூயா. சில நேரத்தில் சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தொடர் ப்ராப்ளம், தொடர்ந்து அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை, தொடர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையில் போராட்டம், அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையே செத்து போயிடும். என்ன ஜெபம் பண்ணி, என்ன சர்ச்சுக்கு போய் என்ன தான் இருக்குது, ஒன்றுமே நடக்கலையே. என்ன ஆண்டவருடைய ஒரு 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 தயவு, ஒரு ஃபேவர், ஆண்டவருடைய ஒரு தொடுதல், ஆண்டவருடைய ஒரு பிளெஸ்ஸிங், 10 வருஷம் பெறாத ஆசீர்வாதத்தை ஒரு நாளில் பெற்றுடுவேன். அல்லேலூயா. 10 வருஷம் கிடைக்காத ப்ரமோஷனை ஆண்டவருடைய ஒரு டச் கொண்டு வந்துடும். அல்லேலூயா. ஜஸ்ட் ஒன் டச், ஜஸ்ட் ஒன் டச். மற்றவங்களுக்கு கிடைக்காத ஒரு கிருபை, மற்றவங்களுக்கு கிடைக்காத ஒரு வாசல் திறக்கப்படுது. என்ன தெரியுமா? தேவன் உன்னை கட்டி பிடித்து தன் ஜீவனை உனக்குள் அனுப்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள், சில நேரத்தில் நமக்கு கதவுகள் அடைக்கப்பட்ட மாதிரியே இருக்கும். சில நேரத்தில் நீங்களே டிசைட் பண்ணிடுவீங்க, இனி நமக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லை. நிறைய காலத்தில் அப்படி நம்ம சொல்லுவோம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்துங்க, கர்த்தர் ஒரு 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 சின்ன ஒரு ஒரு அசைவை கொண்டு வருவார். திடீர்னு எல்லாம் சரியாயிடும். எத்தனையோ வருஷம் பண்ண ஜெபம் ஒரு நாளில் ஆசீர்வாதமாய் மாறிடும். அல்லேலூயா. செத்து போச்சு குழந்தை, 3வது மாடியில இருந்து கீழே விழுந்து செத்து போயிட்டான். பவுல் போய் அவன் மேலே விழுந்து ஜெபிக்கிறான். ஆண்டவர் அடுத்த நிமிஷம் அவனுக்கு புது ஜீவனை கொடுத்து அவன் எலும்புகளும் எல்லாம் சரியாயிடுது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் மீது கூட திடீரென்று ஒரு வல்லமை உங்கள் மேலே அனுப்புவார். திடீரென்று ஒரு ஆசீர்வாதத்தை அனுப்புவார். திடீரென்று ஒரு கதவை ஆண்டவர் திறப்பார். அது ஒரு தேவனுடைய உன்னத அசைவு. அல்லேலூயா. உன்னத அசைவு, உன்னத அசைவு. எலிசா அந்த குழந்தையின் மேலே போய் அந்த அம்மா வந்து சொல்றாங்க, என்னுடைய அக்கிரமத்தை நினைவு கூறும்படி வந்தீரோ, குழந்தை வேணான்னு சொன்ன, குழந்தை தருவாருன்னு சொல்லி ஆசீர்வச்சிங்க, இப்போ செத்து போச்சே. அந்த குழந்தையின் மேலே போய் விழுந்து அந்த குழந்தைக்கு ஜீவனை கொண்டு வருகிறான். ஆமென். இன்னைக்கு ஆண்டவருடைய வசனம் உங்க மேலே வந்து விழும். இன்னைக்கு ஆவியானவருடைய பிரசன்னம் உங்க மேலே வந்து விடும். எத்தனையோ வருஷம் நீங்க காத்திருந்த காரியங்கள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புதமான காரியம் நடக்கும். அல்லேலூயா. ஒன் டச், ஜஸ்ட் ஒன் டச்.
ஆண்டவருடைய ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாத்திடும் ஐயா. ஒரு வார்த்தை. நடக்கலையேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கவலைப்படாதீங்க. ஜெபம் பண்ணிட்டே இருங்க, ஆண்டவர் எனக்கு செய்வார். அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர். மற்றவங்களுக்கு நடக்காம போகலாம், உனக்கு நடக்கும். மற்றவங்களுக்கு கிடைக்காமல் போகலாம், உனக்கு கிடைக்கும். மற்றவங்க ஏங்கி ஏங்கி ஏங்கியே வாழ்க்கையை முடிச்சிடுவாங்க. ஆனால் நீ எதற்காக காத்திருக்கிற, அதன் ஏற்ற நாளில் தேவன் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய தயவுக்காய் காத்திருங்க. அவர் அணைக்கிறவர். ஆமென், அல்லேலூயா. அடுத்து அவர் என்ன செய்கிறாருன்னு பார்க்கும் பொழுது மார்க்கு 10:16, அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். குழந்தைகள் ஆசீர்வதிக்கும்படி இயேசுவினிடத்துல கொண்டு வந்தாங்க. சீஷர்கள் அதட்டினாங்க. ஆண்டவர் அந்த குழந்தைகளை அணைத்து கொண்டார். அல்லேலூயா. அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர் என்ன செய்தார்? ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிற நீங்கள் ஆண்டவரால் அணைத்து கொள்ளப்படுவீர்கள். ஆமென். ஆண்டவர் உங்களை அணைத்து கொள்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாக மிக முக்கியமான 2 காரியம். லூக்கா 15:20, அவன் எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்து அவன் தூரத்தில் வரும் பொழுதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஆண்டவரை நாம் தேடி வரணும். சொல்லுங்க, என்ன செய்யணும்? ஆண்டவரை தேடி வரணும். எப்பவுமே ஆண்டவர் தேடி தேடி வந்துட்டு இருப்பான்னு நினைக்கக்கூடாது. ஆண்டவரை தேடணும், அதிகாலையில் தேடணும். சில நேரத்தில் ஆண்டவர் அதிகாலையில் தேடணும், நடு இரவுல தேடணும், ஆலயத்தில் தேடணும். அப்பொழுது தகப்பன் வந்து உங்களை கட்டி பிடித்து முத்தம் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை தேடுறத வாழ்க்கையில ஒரு பொழுதும் நிறுத்திடாதீங்க. ஒரு பொழுதும். போன வாரம் நல்லா தேடணும், இந்த வாரம் சரியா தேடல. இல்லை, நம்ம எப்பொழுதும் தேவனை தொடர்ந்து தேடுவோம். என்ன, காலையில் பிரசங்கம் பண்ண ஆசாவும் ஜனங்களும் ஒரு உபதேசம், ஒரு உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். கர்த்தரை சேவிக்காதவர் என்ன செய்யப்படணும்? கொலை செய்யப்படணும். அந்த ஆணை இட்டதற்காக அவர்கள் மிக சந்தோஷமா இருந்தாங்களாம். என்ன ஆணை? யாராவது ஜெபிக்கலாம் நம்ம என்ன செய்யப்படணும்? கொலை. அதுக்கு அவங்க ரொம்ப சந்தோஷமா, ஜெபிக்கலாம் என்னை கொலை செய்துன்னு சொல்லி ஆணை இட்டாங்க. நம்ம எத்தனை முறை ஆணை இட்டுட்டு ஜெபிக்காம இருக்கிறோம்? நம்ம என்ன செய்யப்பட வேண்டும்? சரி, வேண்டாம், அது சொல்லாதீங்க. நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆமென். சரியா, சரியா. நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரை நான் தேடுவேன். சொல்லுங்க, நான் ஆண்டவரை நான் தேடுவேன். அவர் என்னை முத்தமிடணும், அவர் என்னை அரவணைத்துக் கொள்ளணும், அவர் என்னை ஆசீர்வதிக்கணும், அவர் என்னை மேன்மையாய் வைக்கணும். நான் ஆண்டவரை தேடாமல் இருக்கவே மாட்டேன். வாழ்க்கையில சாப்பாடு இருக்கோ, பணம் இருக்கோ, வேலை இருக்கோ, வசதி இருக்கோ, இதை பத்திலாம் எனக்கு பிரச்சனை இல்லை. என் வாழ்க்கையில நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனை தேடுவேன், அவருடைய கிருபையை தேடுவேன், அவருடைய சமூகத்தை தேடுவேன். இதை செய்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எபிரேயர் 11:13, இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளுமாய் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நாம இந்த பூமியில எப்படி மரிக்கணும்? சொல்லுங்க, விசுவாசத்தோடு. நிறைய வாக்குத்தத்தங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பரிசுத்த வான்களுக்கு அது கிடைக்கல. கானானுக்கு போவேன் ஆண்டவர் சொன்னார், போகல. மோசே, கானானுக்கு நீ போவ, நீதான் என் ஜனங்களை கானானுக்குள்ள கொண்டு போவேன்னு சொன்னாரு, ஆனா அவன் கொண்டு போகல. ஆரோன், நீதான் பிரதான ஆசாரியன், முதல் ஆசாரியன். கானான்ல த ஃபர்ஸ்ட் சர்வீஸ் நீதான் நடத்தணும். கானான்ல முதல் சர்வீஸ் யார் நடத்தணும்? ஆரோன். நான் தேவனுடைய கானான் தேசத்துல முதல் ஆராதனை நான் தான் நடத்துவேன்னு நினைச்சான், அவன் நடத்தல. என்ன, அவன் நடத்தல. எத்தனையோ பேர் ஆசைப்பட்டது கிடைக்கல. ஆனாலும் தாங்கள் ஆசைப்பட்டதை அவ்வளோ நேசித்து, அது அவ்வளோ விருப்பத்தோடு எனக்கு இது நடக்கும், இது நடக்கும், இது நடக்கும்னு சொல்லி அவர்கள் விரும்பி அவர்கள் தங்கள் வாழ்க்கையை நடத்தார்கள், விசுவாசத்தோடு மரித்தார்கள். ஆனால் உங்களுக்கு எனக்கு என்ன தெரியுமா ஒரு பெரிய கிருபை? தேவன் என்னெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்தார் அதை நிறைவேற்றுவார். ஏன்னா அவங்கள காப்பாற்ற வெறும் ஆடு மாடுனுடைய ரத்தம் மட்டும்தான் இருந்துச்சு.
நம்மளை காப்பாற்ற இயேசுவின் ரத்தம் இருக்கு. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் எந்த சாபத்தையும் மாத்திடும். ஒருவேளை ஆண்டவர் கோபப்பட்டு உனக்கு அது இல்லைன்னு சொன்னாலும் நீ இயேசுவின் ரத்தத்தோடு போய் நின்னா அவர் கொடுத்து தான் ஆகணும். ஆமேன். ஆண்டவரே நான் சரியில்லை, ஆனால் எனக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்தோடு வர்றேன். எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை இந்த ரத்தத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்கிறேன். இந்த இயேசுவின் ரத்தத்தின் மூலமாய் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாக்கு தத்தத்திற்கும் பிதாவானவரே இயேசுவின் ரத்தத்தோடு வந்து நான் நிற்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை நீங்க நோன் சொல்ல முடியாது. இயேசுவின் ரத்தம் வல்லமை உள்ளது. ஆடு மாடுகளுடைய ரத்தம் கானானுக்குள் மோசையை கொண்டு போகல, கானானுக்குள் ஆரோனை கொண்டு போகல. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் பிதாவினுடைய சிங்காசனம் வரைக்கும் நம்மளை கொண்டு போகும். அல்லேலூயா. சிங்காசனம் வரைக்கும் போவதற்கு ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளைகள் 2 காரியத்தை விட்டுடாதீங்க. ஆண்டவரை தேடுங்க, வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படி சிங்காசனத்துக்கு முன்பாய் போய் நில்லுங்க. இயேசுவின் ரத்தத்தோடு கூட போங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை முத்தமிட்டு ஆசீர்வதிக்கிற ஒரு நேரம். நம்ம எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். ஜெபிக்கலாம். ஆண்டவர் நமக்கு துணை இருக்க வேதம் சொல்கிறது, கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு எதிராக இருப்பவன் யார்? உன் தோல்வி அது நீ மேற்கொள்ளிடுவே. உன்னுடைய வியாதிகள் போராட்டங்கள் எல்லாம் சுகமாயிடும். இந்த சீசன் நீ கஷ்டப்படுற, ஆண்டவரை நோக்கி கூப்பிடு மகளே மகனே. உங்களுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஒரு சீசன் வரப்போகுது. அது இன்னைக்கே வந்துடுச்சுன்னு நம்புங்க. ஜெபிக்கலாம். ஆண்டவரே, வியாதியாக இருந்த பேதுருனுடைய மாமியாருடைய வீட்டுக்குள் போய் அந்த சகோதரனுடைய கரத்தை பிடித்து வியாதியை நீக்கி சுகமாக்கினீர் ஆண்டவரே. ஆண்டவரே, மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பினீரப்பா. மரித்து போன சிறு பிள்ளையினுடைய கரத்தை பிடித்து தலித்தாகுமே என்று சொல்லி அவளை எழுப்பினீர் ஆண்டவரே. ஏசப்பா, இன்றைக்கும் ஆண்டவரே இந்த இடத்துல என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் அரவணைத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். ஆமாம் ஆண்டவரே, எத்தனையோ பாடுகள், எத்தனையோ துயரங்கள், வெளியே சொல்ல முடியாத கஷ்டம், வெளியில் சொன்ன அவமானம், என்ன செய்வது என்று தெரியாமல் கதறுகிற தாய் தகப்பன் ஆண்டவரே பிள்ளைகளை நீர் நினைத்தருளும்படி ஜெபிக்கிறேன். அவர்களை அரவணைத்து கொள்ளும் ஐயா. ஒரு தாயை போல என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளை அணைத்து அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. நீங்கள் எப்பொழுது யாரெல்லாம் ஏசப்பா என்னை தொடும், ஏசப்பா உம்முடைய மகளா என்னை ஏற்றுக்கொள்ளும், இயேசுவே உம்முடைய மகனா என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அத்தனை பேரையும் நீர் உம்முடைய பிள்ளைகளாய் ஏற்று அவர்களை ஆசீர்வதியும். உம்முடைய அன்பு இந்த உலகத்துக்கு தெரியலப்பா. உங்களுடைய இரக்கம் இந்த உலகத்துக்கு தெரியலப்பா. தயவாய் இந்த செய்தியை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகள் உம்முடைய இரக்கத்தை அறிந்து உம்மிடத்தில் வந்து சந்தோஷமாய் ஆசீர்வாதமாய் மாறட்டும். அவங்க கஷ்டமெல்லாம் பனி போல மறைந்து விடும்படி ஜெபிக்கிறேன். பனி போல மறைந்து விடட்டும் ராஜா. அவங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவரே. அவங்களுடைய மனவேதனைகள் எல்லாம் ஆறுதலாய் மாறட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, இனியிலிருந்து அந்த குடும்பத்தை நீர் நடத்தும், அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும், அந்த பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்தும். தவறான வழியில் தவறான காரியத்தில் இருக்கிற பிள்ளைகளை இன்றைக்கு அவர்கள் மனம் திரும்பி சரியான பாதைக்கு வர உதவி செய்யும். அவங்க வாழ்க்கை ஆண்டவரே கெட்டு போயிடக்கூடாதப்பா. கெட்டு போனவைகளை ரட்சிக்க கிறிஸ்தேசு வந்தீர் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாய் மாறட்டும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. நீர் ஜெபத்தை கேட்பதற்காய் நன்றி. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய வல்லமை அனுப்புகிறேன், சுகத்தை அனுப்புகிறேன். ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். நீர் ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.
கர்த்தர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். நல்லா இருப்பீங்க. பாருங்க, நீங்கள் என்னோடு சேர்ந்து இயேசு சுவாமியை நோக்கி ஜெபிச்சிருக்கிறீங்க. கர்த்தர் ஜெபத்திற்கு பதிலை தருவார். நிச்சயம் நீங்கள் சுகமாய் சந்தோஷமாக இருப்பீங்க. கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: கிங் ஆஃப் க்ளோரி, எண் 4, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628001. உங்கள் ஜெபத் தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0414200675 மற்றும் 8220014177. நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் க்ளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ அல்லது டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கௌண்ட் நம்பர் 120213500003195. பேங்க் கரூர் வைஸ்யா பேங்க், பிரான்ச் தூத்துக்குடி. IFSC கோட் KVBL 0001202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம். அது உங்கள் சபைக்குரியது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.